ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸுக்கு உங்களை எல்லாரும் வர வைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாம் பெரிய குழந்தைகளா இருக்காங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்கம்மா நீங்க? அவங்க செவன்த். உட்கார்ந்துட்டே சொல்லுங்க. 8th. Okay. So most of the people 8th, 9th, 10th ல இருக்கீங்க. Very good. இப்போ நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். என்ன விஷயங்கள்னா பாருங்க. இப்போ ஸோ இது தெரியுதா? இந்த எருமாடு கிளாஸ் இல்லை இன்னும் இது பண்ணல, ஷேர் பண்ணல. ஒரு நிமிஷம். ஸ்கிரீன்ல தெரியுதா? எருமாடு கிளாஸ் தெரியுதா? அது பெருசு பண்ணிடலாமா? இருங்க. இப்ப தெரியுதா நல்லா? ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் வந்து பர்சன்டேஜஸ் அப்படின்னு, சதவீதம் சொல்லுவாங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல அது பேரு பர்சன்டேஜஸ், அது வந்து சதவீதம் பேர். தமிழ்ல சதவீதம் சொல்லுவாங்க. படிச்சிருக்கீங்களா நீங்க? சதவீதம் படிச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுல ஒரு குழந்தை வந்து 12 மார்க் வாங்கியிருக்கு. 12 out of 20 மார்க் வாங்கியிருக்கு. அப்படின்னா எவ்வளவு சதவீத மார்க் வாங்கியிருக்கு கண்டுபிடிக்கிறது? சதவீதம் எப்படின்னு சொன்னாவே அது 100க்குன்னு அர்த்தம். 20க்கு 12 மார்க், 100க்கு எவ்வளவு மார்க்கு? அப்போ பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எப்படி போடுறதுன்னா, அந்த 12 டிவைடட் பை 20, அது 12 20ஆல் வகுத்து 100ஆல பெருக்கணும். எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 12 டிவைடட் பை 20 இன்ட்டு 100. அப்போ என்ன வரும்? அந்த சைபர் ஒன்று அடிச்சிடலாம். அப்போ சைபர் அடிச்சா 12 டிவைடட் பை 2 வரும். அப்போ அங்கே மேலே அது ஒரு சைபர் போயிடும். அது 10 வருமா? 100 வந்து 10 ஆகிடும். 12 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும்? 12 டிவைடட் பை 2 எவ்வளோ? 12 2ஆல் வகுத்து என்ன வரும்? 12 2ஆல் வகுத்தால் டிவைட் பண்ணா என்ன வரும்? 6ஓட 10 மல்டிப்ளை பண்றீங்க. அப்ப என்ன வருது? 60%. இந்த குழந்தை 60% வாங்கியிருக்கு. இந்த குழந்தை எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு? எவ்வளவு சதவீதம் வாங்கினா? 60%. இப்போ இன்னொரு குழந்தை 8 மார்க் வாங்குது. 8 out of 20 வாங்கிருக்கு. அப்படின்னா என்ன சதவீதம் வாங்கியிருக்கு? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இதே மாதிரி போடுங்க பார்க்கலாம். 8 வகுத்தல் 20 இன்ட்டு 100 கண்டுபிடிங்க. 8 வகுத்தல் 100 வகுத்தல் 20. 8 வகுத்தல் 20 இன்ட்டு 100 எவ்வளவு வருது? சைபர் அடிஞ்சிருது. அப்ப 8 வகுத்தல் 2 இன்ட்டு 10. 8 வகுத்தல் 2 இன்ட்டு 10 எவ்வளவு வருது? 8 வகுத்தல் 2 எவ்வளோ? 8 divided by 2. ரெண்டா வாய்ப்பாடு சொல்லி பாருங்க வரும். ரெண்டாவது வாய்ப்பாடு சொன்னா 8 எப்ப வருது? 4 வரும் இன்ட்டு 10. அப்ப எவ்வளவு வருதோ?
40% சொல்லும்போது 100க்கு தான். எல்லாமே பர்சன்ட்னு சொன்னாவே எல்லாமே 100க்கு தான். ஓகே, அடுத்தது போலாமா? இன்னொரு கேள்வி. அப்போ இன்னொரு பையன் எவ்வளவு வாங்குறான்? 14 வாங்குறான். 14 அவுட் ஆஃப் 20 வாங்குறான். கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன் வச்சுக்கலாம். அவுட் ஆஃப் 20 வாங்குறான். அப்போ இவனோட பர்சன்டேஜ் எவ்வளோ? கண்டுபிடிங்க, நீங்களே போட்டு கண்டுபிடிங்க. நான் போட்டதெல்லாம் போட்டு கண்டுபிடி பார்க்கலாம். என்னது? 14 வகுத்தல் 20 இன்டு 100 போடுங்க. நான் போட்டுக்கல, அதே மாதிரி போடுங்க. 14 வகுத்தல் 20 இன்டு 100 எவ்வளவு வருது? அந்த சைபர் சைபர் அழிஞ்சிருது. அப்ப 14/2 எவ்வளோ? 14 2ஆல வகுத்து என்ன வருது? என்ன வரும்? 7. அப்போ என்ன வரும்? 7 மேல ஒரு சைபர் இருக்கு. 70%. சரியா? கரெக்டா? ஒரு பையன் 10 மார்க் வாங்குறான். 10 அவுட் ஆஃப் 20. அப்ப எவ்வளவு பர்சன்ட்? நீங்களே கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்கல. பர்சன்டேஜ் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி போடுங்க. நான் போட்ட மாதிரியே போட்டு கண்டுபிடிங்க. எவ்வளவு பர்சன்ட் வரும்? 8 மார்க் தான் வாங்குறான். அப்போ எவ்வளவு வரும்? 8 அவுட் ஆஃப் 10 வாங்குறான். 40% வரும். இதான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க 100க்கு பண்ணணும். இப்போ அடுத்த கேள்வி போலாம். உங்க அம்மாவோட கடைக்கு ஏதாவது வாங்க போயிருக்கீங்களா? அப்போ அங்க போகும்போது 1 கிலோ தக்காளி டொமேட்டோ வந்து ரூபீஸ் 30ன்னு வச்சுக்கலாம். 30 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ 1 கிலோங்கிறது என்ன? 1 கிலோங்கிறது எவ்வளவு கிராம்? 1 கிலோன்னு எவ்வளவு கிராம்? 1000 கிராம் தான் 1 கிலோ. 1 கிலோ என்பது 1000 கிராம். 1000 கிராம் வந்து 30 ரூபா. இப்போ உங்க அம்மா வந்து 300 கிராம் வாங்குறாங்க. எவ்வளவு வாங்குறாங்க? 300 கிராம் வாங்குறாங்க. அப்போ அதனோட விலை எவ்வளவு ரூபா கொடுக்கணும் உங்க அம்மா கடைக்காரருக்கு? எப்படின்னா எப்படி போடுறதுன்னு பாருங்க. நான் காமிக்கிறேன். 300 வகுத்தல் 1000 அப்புறம் பெருக்கல் 30 பண்ணணும். அப்போ இந்த 300லயும் 1000ல 2 சைபர் அடிச்சிருக்கேன். அப்ப என்ன ஆகும்? 3 மேல 3 இருக்கும், கீழே 10 இருக்கும். 10 இன்டு 100 சரி இன்டு 30 சரி இன்டு 30 இப்போ எவ்வளவு வருது?
3 வகுத்தல் 10 into 30 அப்படின்னா 3 வகுத்தல் 10 into 30 அந்த 30ல உள்ள ஒரு ஜீரோவும் இந்த 10ல இருக்கிற ஜீரோவும் அடிஞ்சிரும். அப்ப என்ன வரும்? 3 into 3 வரும் இல்லையா? 3 into 3 எவ்வளோ? 9 ரூபா உங்க அம்மா கொடுப்பாங்க. 300 கிராம் வாங்கினா 9 ரூபா கொடுக்கணும். 30 ரூபா கிலோ. இப்ப 400 கிராம் வாங்கினா எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே கண்டுபிடிங்க. இதே மாதிரி போட்டு கண்டுபிடிங்க. 400 வகுத்தல் 1000 into 30 போடுங்க. bracket ரூபா. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். உங்க அம்மா என்ன பண்ணுதுன்னா, 350 கிராம் வாங்குது. அப்ப எவ்வளவு கொடுக்கணும்? 350 கிராம் வாங்குது. அப்ப எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? 30. இல்ல சார், சைபர் இருக்கு, மேல 2 சைபர் இருக்கு. அதான் 2 அடிச்சிடும். மேல இருக்கிற சைபர் அந்த 350 ஒரு சைபர் 30 மேலதான் இருக்கு. டிவைட் பை போட்டாதான் அது கீழே இருக்கு. அப்போ அந்த 2 சைபர் இல்ல கீழே ஒரு 2 சைபரும் அடைஞ்சது. இப்ப எவ்வளவு? 35 பை 10 into 3. என்ன பண்ணணும்? 35 into 3 போடுங்க. 35 into 3 எவ்வளோ? 35 into 3 எவ்வளவு சொல்லுங்க? 10.5. இது வந்து 10.5 கரெக்ட். 10. வெரி குட். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கேள்வி போட்டோம். அப்ப உங்க அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, இது கத்திரிக்காய் இங்கிலீஷ்ல என்ன பேரு? பிரிஞ்சால். அது பேர் என்ன? பிரிஞ்சால். ஒரு கத்திரிக்காய்னா பிரிஞ்சால் தான் இங்கிலீஷ்ல பிரிஞ்சால் பேர். அதுக்கு 40 ரூபா ஒரு கிலோ. 40 ரூபா ஒரு கிலோ. அதாவது 1000 கிராம் கத்திரிக்காய் வந்து 40 ரூபாய். இப்போ பாருங்க, நல்லா பாருங்க, உத்து பாருங்க. 1000 கிராம் இது அடுத்து 1000 கிராம் 40 ரூபான்னா 500 கிராம் எவ்வளவு இருக்கும்? 1000 கிராம் 1 கிலோ 40 ரூபான்னா அரை கிலோ எவ்வளவு இருக்கும்? அது 500 கிராம். அரை கிலோ 500 கிராம். ஒரு கிலோ 40 ரூபான்னா அரை கிலோ எவ்வளவு இருக்கும்?
அரை கிலோ பண்ணணும்னா 500 வகுத்தல் 1000 அப்போ போட்டு இன்டூ 40 போட்டு பார்க்கலாம். டைமர் அடிச்சுக்கங்க. 20 ரூபா. ஃபேண்டாஸ்டிக். அரை கிலோ ரூபா. அப்ப 1/4 கிலோ எவ்வளவுன்னு பாருங்க. 1/4 கிலோ எவ்வளவு வரும்? 1/4 கிலோ அப்படின்னா 250 கிராம். அப்ப எவ்வளவு வரும்? 40ல இருந்து அரை கிலோனா பாதி 20 ரூபா. அப்ப 1/4 கிலோ எவ்வளவு வரும்? அதுல பாதி எவ்வளவு வரும்? 20ல பாதி எவ்வளவு? 10 ரூபா இல்லையா? இப்ப உங்க அம்மா 3/4 கிலோ வாங்கினா எவ்வளவு கொடுக்கணும்? 3/4 கிலோ வாங்குது. ஒரு அரை கிலோவையும் ஒரு 1/4 கிலோவையும் சேர்த்துக்க. அரை கிலோ 1/4 கிலோ சேர்த்தா 3/4 கிலோ வருமா? 30 ரூபா. ஆமா. இப்படிதான் நீங்க பர்சன்டேஜஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு ட்ரெயின் என்ன ஸ்பீட்ல போகுதுன்னா 36 கிலோமீட்டர் பர் அவர். ஒரு மணி நேரத்துக்கு 36 கிலோமீட்டர் போகுது. எவ்வளவு மணி நேரத்துக்கு? ஒரு மணி நேரத்துக்கு 36 கிலோமீட்டர் போகுது. இது வந்து கிலோமீட்டர் பர் அவர் கேட்டிருக்காங்க. இதை வந்து மீட்டர் பர் செகண்டா மாத்தணும். இதை வந்து கிலோமீட்டர் பர் அவரை convert into மீட்டர் பர் செகண்ட் மாற்றணும். அதாவது மீட்டர் பர் செகண்ட் எப்படி போடுவாங்கன்னா MPS போடுவாங்க. MPS போடுவாங்க. எப்படி மாற்றணும்னா ஒரு கிலோமீட்டர் பர் அவர் தான் மீட்டர் பர் செகண்ட் மாற்றணும்னா அதை 5/18ஆல பெருக்கணும். அப்போ MPS கண்டுபிடிக்கணும்னா 36 இன்டூ 5/18 எவ்வளவு வருது சொல்லுங்க பார்க்கலாம். 36 வருது. பெருக்கல் 5/18 18ஆல வகுத்தா என்ன வரும்? 18ஆல வகுத்தால் ஒரு 18 2 18 எவ்வளோ? 36 வரும். அப்போ 2 × 5 10 MPS 10 மீட்டர் பர் செகண்ட். அது எவ்வளவு போகுது? ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் போகுதுன்னு 36. அது கிலோமீட்டர் பர் அவர் மாற்றணும்னா அது 36 கிலோமீட்டர் பர் அவர் மாற்றணும்னா அதை வந்து MPS இன்டூ 5/18 போட்டா எவ்வளவு வருது? 10. இப்போ இன்னொரு ட்ரெயின் வந்து 48 கிலோமீட்டர் பர் அவர்ல போகுது. அவர் அப்படின்னா இது எவ்வளவு மீட்டர் பர் செகண்ட்ல போகும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுவோம்? 48ஓட 5/18ஆல பெருக்கும். இது 54.
5/18 போடுங்க, எவ்வளவு வருது பார்க்கலாம். 54 into 5/18 எவ்வளவு வருது? 54 2ஆல டிவைட் பண்ணுங்க. 2ஆல டிவைட் பண்ண என்ன வரும்? 27 வரும். 18 கீழே இருக்கிறத 2ஆல டிவைட் பண்ணா அது 9 வரும் இல்லையா? அப்போ 27 3ஆல டிவைட் பண்ண 3 into 9 27. அப்போ அது 9. 3ஆல டிவைட் பண்ண 9 into 5 divided by 9. இது என்ன பண்ணோம்? 3ஆல டிவைட் பண்ணா 9. ஆமா, இது 3ஆல டிவைட் 3 வரும். இது 3 வரும். 3. இப்போ 9 3ஆல டிவைட் பண்ணா 3 வரும். அதோட 5 பெருக்குனா எவ்வளவு வரும்? 15 மீட்டர் per செகண்ட் அப்படி வரும். சரியா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. நான் ஒண்ணு போடுறேன், இங்க பாருங்க. 5/6 5/6 10/x. அந்த x தெரியாது. 5/6 = 10/x கொடுத்துருக்காங்க. எப்படி x கண்டுபிடிக்கிறது அப்படி கண்டுபிடிக்க பார்க்கலாமா? எப்படி x கண்டுபிடிக்கிறது? தெரியாதவங்க x கொடுப்பாங்க. அப்போ அந்த 6 அந்த பக்கம் கொண்டு போங்க. 6 அந்த பக்கம் கொண்டு போனா 5 6 அந்த பக்கம் கொண்டு போனா கீழே இருக்குதாங்க, மேல போயிடும். 10 × 6 ஆயிடும். x வந்து கீழே இருக்கு, அந்த பக்கம் கொண்டு போனா வேண்டாம், x வேண்டாம், ஏன்னு வச்சுக்கலாம். அப்போதான் அவங்க கற்றுக்கிட்டாங்க. அப்போ ஏ இந்த பக்கம் கொண்டு போனா 5 × 8 ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ 5 × a = 10 × 6. ஏ எவ்வளோ? a 10 × 6 டிவைட் பை 5 எவ்வளவு வருது சொல்லுங்க பார்க்கலாம். 10 × 6 டிவைட் பை 5. 10 5ஆல வகுத்து என்ன வரும்? 2. ஆமா, 2 × 6 எவ்வளவு வரும்? 12 வரும். இதே மாதிரி இன்னும் சில கேள்விகள் பார்க்கலாம். 7/8 = 7/8 a/16. இப்போ a கண்டுபிடிங்க பார்க்கலாம். 7/8 = a/16. a கண்டுபிடிங்க. 7/8 = a/16. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு எல்லை a = 7/8 பெருக்கல் இந்த 16 அந்த பக்கம் வகுத்துட்டு இருக்கு, இந்த பக்கம் வரும்போது பெருக்கல் ஆயிடும். 16 எவ்வளவு வருது சொல்லுங்க பார்க்கலாம். 7/8 × 16 நல்லா பாரு. 8 நல்லா பாரு. 7/8 × 16 9. தப்பா சொல்லக்கூடாது, எனக்கு கோபம் வந்துடும். தெரியாம கூட பரவாயில்ல, தப்பா சொன்னா ரொம்ப கோபம் வரும். உங்க அம்மாட்ட சொல்லி சாப்பாடு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுவேன். அப்பா சொன்னீங்கன்னா எனக்கு கோபம் வரும். அப்புறம் உங்க அம்மாட்ட சொல்லி இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. 7/8 × 16 16 8ஆல வகுத்து என்ன வரும்? 11.6
16 8ஆல வகுத்து என்ன வரும்? அத சொல்லுங்க. ரெண்டாவது வாய்ப்பாடு சொல்லுங்க, சரியா போகுது. 2 வரும். அப்போ அந்த 7 பெருக்கல் 2 எவ்வளவு வரும்? 7 பெருக்கல் 2 எவ்வளவு வரும்? அப்போ 4 பெருக்கல் 2 சொல்லுங்க பார்க்கலாம். 14. அதான் வரும். ஓகே, அடுத்து பாருங்க. நான் எழுதுறேன், நீங்க சொல்லுங்க. ஏ, அடுத்தது பி, அதுக்கு என்ன வரும்? நீங்க சொல்லுங்க, நான் எழுதுறேன். மொத்தம் எவ்வளவு எழுதிருக்கு? 26 ஆல்பபெட்ஸ் இருக்கு. ஏபிசிடி 26 இருக்கு. இப்ப ஏல இருந்து ஈ முடிய எவ்வளவு இருக்கும்? ஏல இருந்து ஈ முடிய எவ்வளவு எழுத்து இருக்குது? இப்ப ஏ 1ன்னு போட்டா அப்ப ஈ என்ன நம்பர் வரும்? 5. அடுத்தது 10 எதுக்கு வரும்? ஜே 15 எதுக்கு வரும்? 20 டீயா? நல்லா பாருங்க. டி, கரெக்ட், வெரி குட். டி. அடுத்தது Z வந்து 26. சரியா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஏ 1ன்னா இ வந்து 5, ஜே வந்து 10, ஓ வந்து 15, வந்து 20. போதும். அடுத்தது 13வது ஆல்பபெட் என்ன? 13வது ஆல்பபெட் சொல்லுங்க பார்க்கலாம். 13 13 ஆல்பபெட் 13 எது? ஏவ 1ஆ வச்சுட்டா அது வந்து 13வது ஆல்பபெட் என்னன்னு கேக்குறேன். 13 13 ஜே வந்து 10 சொல்லியாச்சு. 13வது எவ்வளோ? பதிமூணாவது வந்து எம். சரி, 18வது என்ன வரும்? இல்ல, நல்லா பாருங்க. டி தான் 20 ஆச்சே. 6. நான் சொல்றது 18வது ஆல்பபெட் என்ன? நல்லா பாரு. 20ன்னா 18வது என்ன? இல்லை. இல்லை. 18ன்னா இதுக்கு முன்னாடி வரணும் இல்லையா, பின்னாடி போறீங்க? தப்பு. 18வது கேட்கறேன்.
எல்லாம் பார்த்து சொல்லுமா, சும்மா வாயில வந்தாலும் வளரக்கூடாது. சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன்ல, கரெக்டா சொல்லணும். சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க 18வது பாருங்க. 15 என்ன? 15 18 அங்கே கணக்கு போடுங்க. ஆறு தான் வருது. 6 தான் வரும். சொல்லவே இல்லை யாருமே நீங்க. 6 நீங்க சொல்லல. அடுத்தது 6 சொல்லியாச்சா? அடுத்தது 22 எது வருது? 22 பி பி கரெக்ட். ஓகே 9 என்ன வருது? கே கே பார் 9 ஐ ஐ ஐ. இந்த கே சொன்னவங்க எல்லாம் சாப்பாடு கிடையாது. தப்பா சொன்னவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கிடையாது. 24 இது எக்ஸ் எக்ஸ். 7 என்ன? ஜி 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 ஜி. இது நல்லா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம். சரியா? ஓகே அடுத்தது பாருங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன தெரியுதா? என்ன தெரியுமா? திசைகள் தெரிய மாட்டேங்குது. பெருசா காமிச்சா ஈரமா சின்னதா தெரியுது. தெரியுதா? பெருசு பண்றேன். பெருசு வடக்கு என்னென்ன திசை இருக்கு சொல்ல பார்க்கலாம். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு. அப்புறம் வடகிழக்கு தெற்கிழக்கு கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு. அது ஏன் அப்படி வடகிழக்குன்னு சொன்னாங்க தெரியுமா? வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவால் இருக்குது, அதனால வடகிழக்கு. கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுவால் இருக்கிறது தென்கிழக்கு. மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவால் இருப்பதுக்கு பேர் தென்மேற்கு. வடக்குக்கும் மேற்குக்கு நடுவால் இருக்கிறது வடமேற்கு. இப்போ ஒருத்தர் நடுவால இந்த மாதிரி இந்த சென்டரில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர் அப்படியே கிழக்க போறாரு. இப்படி கிழக்க போறாரு. இப்படி போறாரு. கிழக்க பார்த்து போயிட்டு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்புறாரு. அப்போ எந்த பக்கம் திரும்பார்? கிழக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு லெஃப்ட்ல திரும்புறாரு. இப்போ எந்த திசை பார்த்து போவார்? வடக்கு. இப்படி வடக்கு போறாரு. அப்புறம் அங்க போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடு திரும்புறாரு. அப்ப எந்த திசை திரும்புறாரு? போயிட்டு இங்க இப்ப ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் மேற்குனா இடது பக்கம் போனா மேற்கு, வலது பக்கம் போனா
எப்படி வரும் பாருங்க. இப்போ ஒருத்தர் இப்படி வந்துட்டாரு, இங்கிருந்து இங்க போயிட்டாரு, இங்கிருந்து இப்ப இப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப வடக்கு பக்கம் போனா என்ன வரும்? கிழக்கு வரும் இல்லையா? வடகிழக்கு வடகிழக்கு வரும் இல்ல கிழக்கு வரும்? கிழக்கு வரும். ஓகே. இப்ப அது கொஞ்சம் ஆங்கிளா போனாதான் வடகிழக்கு வரும். இப்ப வடக்குக்கு நேர் எதிரில் என்ன இருக்கு? எந்த திசை இருக்கு? வடக்குக்கு நேர் எதிர் வடமேற்கு நேர் எதிர் நேர் எதிர்னு என்ன? ஆப்போசிட். தெற்கு தெற்கு. மேற்குக்கு நேர் எதிர் என்ன இருக்கு? கிழக்கு. சரி, வடகிழக்குக்கு நேர் எதிரில் மேற்கு தெற்கிழக்கு. நல்ல பாரு. நேர் எதிரில் வடகிழக்கு. வடமேற்கு. வடகிழக்குக்கு நேர் எதிரில் என்ன இருக்கு? வடகிழக்கு நேர் எதிரில் தெற்கிழக்கு. தெற்கிழக்கா? நல்ல பாரு. வடகிழக்கு நேரா நேர எதிரில ஆப்போசிட்ல. வடகிழக்கு இங்க இருக்குது. இங்க நேர் ஆப்போசிட் என்ன இருக்குது? இங்க மேற்கு. ஓகே. இப்போ நான் கேக்குறது மேற்குக்கு ரெண்டு பக்கம், மேற்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு திசை எது? மேற்குக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு திசை சொல்லுங்க பார்க்கலாம். வடமேற்கு தென்மேற்கு. வெரி குட். அடுத்தது வடகிழக்குக்கு வடகிழக்குக்கு பக்கத்துல இருக்கிற திசை ரெண்டு திசை சொல்லுங்க. வடகிழக்கு பக்கத்துல என்னன்னு இருக்கு? தெற்கிழக்கு. இல்ல வடகிழக்குக்கு பக்கத்துல கிழக்கு இருக்கு. ஓகே. இதெல்லாம் இப்போ வடக்குக்கும் கிழக்குக்கும் உள்ள திசைக்கு நடுவால உள்ள ஆங்கிள், அதாவது கோணம் எவ்வளவு இருக்கும்? கோணம்னு படிச்சிருக்கீங்களா? கோணம் ஆங்கிள் கோணம்னு படிச்சிருக்கீங்களா? அப்ப வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவால் உள்ள கோணம் எவ்வளவு? 90 டிகிரின் பேர். அது டிகிரின்னு சொல்லுவாங்க. கோணத்தை எப்படி சொல்லுவாங்க? 90. வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவே உள்ள கோணம் 90 டிகிரி. இப்போ மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவே உள்ள கோணம் எவ்வளவு? மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவே உள்ள கோணம் பாருங்க, அதுவும் 90 டிகிரி தான். அடுத்தது வடகிழக்குக்கும் கிழக்குக்கும் உள்ள கோணம் எவ்வளவு இருக்கும்? வடகிழக்குக்கும் கிழக்குக்கும் வடகிழக்குக்கும் கிழக்குக்கும் உள்ள கோணம் 45 டிகிரி இருக்கும். 45 டிகிரி. அடுத்தது நம்ம பாட்டுக்கு மறுபடியும் போலாம். இப்போ யாரோ ஒரு உங்க ஃபாதர் இருக்கார், நீங்க இருக்கீங்க. மைசெல்ஃப் பண்ண நீங்க இருக்கீங்க. உங்களோட பிறந்த உங்க பிரதரு யார் யாரு பிறந்தவங்க? பிரதர் இருப்பாரா? சிஸ்டரு? அப்புறம் அவ்வளவுதான். அப்புறம் இந்த பிரதரோட ஒய்ஃப் உங்களுக்கு என்ன ஆகணும்? சிஸ்டர் இன் லா இல்லையா? அதாவது பிரதரோட ஒய்ஃப், பிரதர்ஸ் ஒய்ஃப், அவங்களும் உங்க 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 தலைமுறை தான் இல்லையா? அதே மாதிரி சிஸ்டரோட ஹஸ்பண்ட், சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட், இவங்க எல்லாம் ஒரே தலைமுறை. நீங்க எல்லாம் ஒரே தலைமுறை. உங்களுக்கு முந்தின ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு முந்தின தலைமுறை யாருன்னா உங்க அப்பா, ஃபாதர். உங்களுக்கு முதல் தலைமுறை யாரு? ஃபாதர். அப்புறம் அப்புறம்
சித்தப்பா பெரியப்பா எல்லாம் அவங்க உங்க முந்தின தலைமுறை தானே. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல அங்கிள் அப்படிங்கிறோம். அம்மா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல அங்கிள் தான். அதே மாதிரி அத்தைக்கு ஆண்ட். இதுக்கு முந்தின தலைமுறை யாரு? தாத்தா, அவரு கிராண்ட் ஃபாதர். grandmother, மதர், அப்புறம் கிராண்ட் அங்கிள், கிராண்ட் ஆண்ட். இத்தனை இத்தனை சொந்தங்கள் இருக்கு உங்களுக்கு. இதுக்கு கீழே உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு? உங்களுடைய பையன், சன்னு அல்லது டாட்டர், அதாவது சன்னோட ஒய்ஃப். அதுக்கு பேர் சன்ஸ் ஒய்ஃப்னே வச்சுக்கலாம். சன்ஸ் ஒய்ஃப். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? அது பேர் டாட்டர் இன்லான்னு பேர். டாட்டர் இன்லான்னு பேர் இங்கிலீஷ்ல. பரவாயில்ல, இப்போ சன்ஸ் ஒய்ஃப்னே வச்சுங்க. அடுத்தது டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட். இவங்கெல்லாம் உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனா? அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் யாரு உங்களுக்கு? உன்னோட உங்க பேரன், அவன் பேரு கிராண்ட் சன், கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர், அப்புறம் கிராண்ட் சன் இன் லா, கிராண்ட் டாட்டர் இன் லா, டாட்டர் இன் லா பேர். இப்போ கிராண்ட் சித்தப்பாவோட பையன் உங்களுக்கு என்ன ஆகணும்? அங்கிளோட பையன் உங்களுக்கு என்னன்னு சொல்வீங்க? அங்கிள்ஸ், அங்கிள்ஸ், அங்கிள்ஸ் சன். என்ன பேர்? என்ன இங்கிலீஷ்ல? கசின் பெயர். என்ன பேர் இருக்கு? கசின் பெயர். அங்கிளுக்கு அங்கிளோட டாட்டருக்கு பேரும் கசின் தான். அதுக்கு கசின் தான். உங்க கசின் வந்து தலைமுறையா இல்ல முதல் தலைமுறையா பின்னாடி தலைமுறை? கசின் உங்க தலைமுறை தான். கசின் வந்து உங்க தலைமுறை தான். அதனால அவர் எங்க போடணும்? இங்க போடணும். கசின் சரி, இங்க சன்னாது இங்க போடணும். கசின் இங்க போடணும். உங்க தலைமுறையோட போட்டேன். இப்போ உங்க தம்பியோட பையன், அவன் உங்க பையன் மாதிரி தான். தம்பியோட பையன் உங்க பையன் மாதிரி தான். அவனை எங்க போடணும்? இங்க போடணும். இது பேர் இது 1 வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம், 3ஆவது ஜெனரேஷன் 4ன்னு வச்சுக்கலாம், இது 5 வச்சுக்கலாம், அப்புறம் இங்க 6. இவ்வளோதான் 5. இப்போ உங்களுடைய தம்பியோடைய பையன் உங்களுக்கு என்ன ஆகணும்? அவனும் உங்களுக்கு பையன் தான் இல்லையா? அவன் வந்து இங்கிலீஷ்ல நெஃப்யூன்னு பேர். என்ன பேர்? அதே மாதிரி உங்க தம்பியோடைய பொண்ணுக்கு இருந்தா அவளுக்கு பேர் நீஸ்ன்னு பேர். சரி, இப்போ உங்களுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா? இல்ல உங்க சித்தப்பா பையன் இருக்கானா? சித்தப்பா பையன். அந்த கசின் பேர் என்ன சொல்லும் பார்க்கலாம்? சித்தப்பா பையனோ, பெரியப்பா பையனோ, அத்தை பையனோ, மாமா பையனோ, யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க. சரி, உங்க சித்தப்பா பொண்ணோ, பெரியப்பா பொண்ணோ, இல்ல அத்தை பொண்ணோ, அந்த பொண்ணு பேர் சொல்லுங்க. அஜிதா என்பது கசின். அஜு என்பதும் கசின். ஓகே, புரியுதா? உங்க அப்பா பேர் என்ன? வினு. அப்புறம் உங்க மாமா பேரு, அங்கிள் பேரு? ஜார்ஜ். ஆண்ட் பேரு? அஞ்சலி. சார் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன் சார். ஆண்ட் பேர். அப்ப உங்க தாத்தா பேர் என்ன? கிராண்ட் ஃபாதர் பேர்? ஓகே. கிராண்ட் மதர் பேரு? ஓகே. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்னும் பையன் பொண்ணாலும் இன்னும் பிறக்கல, அதனால அது விட்டுருங்க. உங்களுக்கு பேரன் பிறக்கல.
இல்லையா? அதனால அதெல்லாம் கத்துக்கணும். ஓகே, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க அப்பாவோட பையன் உங்களுக்கு என்ன ஆகணும்? உங்க அப்பாவோட பையன் உங்களுக்கு என்ன ஆகணும்? ஃபாதர் சன். அண்ணனோ தம்பியோ ஆகணும். கரெக்ட். உங்க அம்மாவோட பொண்ணு உங்களுக்கு என்ன ஆகணும்? அக்கா. அதாவது தங்கச்சி. தங்கச்சியாம இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். ஓகே, உங்க அப்பாவோட வைஃபோட பையன் உங்களுக்கு என்ன ஆகணும்? அப்பாவோட வைஃபோட தம்பி. உங்க அப்பாவோட வைஃபோடனா அம்மாவோட பையன் உங்களுக்கு தம்பியா அண்ணனா தான் ஆகணும். இந்த மாதிரி கேட்பாங்க கேள்வி. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. சரியா? உங்க அப்பாவுக்கு நீங்க ஒரே பொண்ணு வச்சுக்கலாம். உங்க அப்பாவே அவங்க அப்பாவுக்கு ஒரே பையன். வேண்டாம், அந்த கேள்வி வேண்டாம். இவ்வளவு மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும் இன்னைக்கு. அடுத்து ஒரே ஒண்ணு கடைசியா ஒண்ணு பாத்திரலாம். கடைசியா என்ன பார்க்கணும்னா நீங்க பாருங்க, 3, 6, 9, 12. அடுத்த நம்பர் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? 10 சொன்னது சாப்பாடு கிடையாது இன்னைக்கு. சொல்லிடுங்க, சாப்பாடு கொடுக்க வேண்டான்ட்டாரு சாருன்னு சொல்லி. 15 கரெக்டா பாருங்க. எஸ், 15 சரியான விடை. சரியான விடை. இப்ப இப்படி கேக்குறேன். சரி, இது அடுத்த கேள்வி போயிடலாமா? 12, 8, 4. அடுத்த நம்பர் என்ன? 5. 5 சொன்ன பொண்ணுக்கு சாப்பாடு கிடையாது. 7. நல்லா பாரு, 18 குறைஞ்சிட்டு வருது. 6. நல்ல சரியா பாக்குறதே இல்ல. பார்க்காம ஏதோ வாயில வந்து வளர்றீங்க. 16. 3. 1. 2. தப்பு. 0. மத்தவங்க எல்லாம் ஒண்ணு ஊட மாட்டேன். எல்லாம் தப்பா சொல்றது. ஏன் தப்பா சொல்றீங்க? அடுத்த 62, 68, அப்புறம் 74. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 79. இந்த சின்ன பொண்ணு, இந்த குட்டி பொண்ணு வாய அமைதியா இருக்குன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மத்தவங்க எல்லாம் படிக்கிறது அப்படியே பார்த்துட்டு இருங்க. தப்பு. 79 தப்பு. தவறு. 62, 68 வந்திருக்கு. எத்தனை கூட்டி இருக்காங்க? 62 கட்டு 66, 68. எத்தனை கூட்டி இருக்காங்க? எனக்கு புரிஞ்சிருச்சு. 62ஓட 6 கூட்டினா 68 வரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி 6 கூட்டினா 74 வரும். அடுத்து என்ன வரும்? 78. தவறு. 80 சரியான விடை. இந்த மாதிரி ஒவ்வொன்னா சொல்லக்கூடாது. ஒரே தடவை கரெக்டா சொல்லணும். அடுத்தது பாருங்க, 90, 97. சரி, 97, 97, 104. அதுக்கப்புறம் என்ன வரும்? 104. அதுக்கப்புறம் என்ன வரும்? 110. தப்பு.
108 நல்ல பார். 90ல இருந்து 97 வந்திருக்கு. எத்தனை கூட்டி இருக்காங்க? கூட்டி பார்க்கட்டும். 111 என்பது சரியான விடை. பொண்ணுக்கு மட்டும் இன்னைக்கு சாப்பாடு உண்டு, மற்றவங்க எல்லாம் சாப்பாடு கிடையாது. நான் தான் சொன்னேன். சொல்லிடுங்க. இல்ல சார், நான் தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன் சார். சார் நான் அதே கட்ட கண்டுபிடிச்சாங்க. ஆதிரா காத்தா. சரி, ஓகே. நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்க இந்த பாடங்கள் இந்த அளவெல்லாம் படிச்சாதான் நீங்க மேலும் மேலும் நீங்க பாடத்தை நீங்க இது பண்ண முடியும். பாடம் படிக்கலைன்னா வம்பா போயிடும். சரியா? இங்க பாருங்க, பாடம் எல்லாம் நீங்க படிக்கும்போது கவனமா அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அப்புறம் நீங்க பண்ணணும். உங்களுக்கு அந்த அந்த பேசிக் எல்லாம் தெரியும். அப்பதான் நீங்க வேற வேற கேள்வி எல்லாம் போகணும். மீண்டும் அடுத்த வாரம் இதே டைம்ல சந்திக்கணும். சரியா? பாய் சார். பாய்.